வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இது ஜோதிட கேள்விகள் அப்படின்னு சொல்லி 20 அதாவது 2 நாள் முன்னாடி போட்டிருந்தேன். அதுல நெறைய பேர் கமெண்ட்ஸ் குடுத்திருந்தீங்க. அதுல ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். எக்ஸெப்ட் லாஸ்ட் 2 இது வர்றத மட்டும் நான் எடுக்கல. எடுக்காத ஜாதகத்தையும் நான் சொல்லிடுறேன். பாக்கி எல்லா ஆன்ஸரும் நான் இதுல பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கெல்லாம் நன்றிகள். ஏன்னா ஜோதிட ரீதியாக நிறைய நல்ல நல்ல கேள்விகளை இந்த சேனல் மூலியமாக நீங்க கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே நன்றிகள். ஸோ இன்னைக்கு நம்ம அதை ஒன்றொன்றாக பார்ப்போம். இந்த சேனலுடைய பர்பஸும் அதுதான். சரிங்களா? ஓகே. இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, ரிக்வெஸ்ட் என்னன்னா, என்னுடைய சேனலுக்கு நீங்க வரும் பொழுது தயவு செய்து டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மட்டும் கொடுங்க. வேற எதுவுமே கொடுக்க வேண்டாம். லக்னம், உங்களுடைய நட்சத்திரம் மட்டும் நீங்க கொடுக்குறீங்க. எதற்காகன்னா, நான் என்னுடைய சார்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதை செக் பண்றதுக்காக. உங்களுடைய லக்னம் இது, நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இது, அது மட்டும் போதும். கொடுத்துட்டீங்கன்னா உங்களை பற்றியான எல்லா விவரங்களும் எனக்கு வந்துவிடும். இப்ப நம்ம பொதுவே ஜோதிடத்துக்கு போகும்போது என்ன செய்யறோம், நம்மளே போய் எல்லாத்தையும் நம்ம கொட்டிடுறோம் அவர்கிட்ட. சார் எனக்கு திருமணத்துல இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், தொழில இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் அப்படின்னா, அவரும் அதற்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த பிளானட் அதை பார்க்குது, இந்த தசை அது நடந்து கொண்டு இருக்கிறது, அது மோசமான தசை, இந்த பீரியட் இப்ப மோசமான திசைன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜோதிடர்களுடைய குவாலிட்டி எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்? அவர் படித்தவரா, படிக்காதவரா, என்ன டைப் ஆஃப் இது, என்ன ட்ரைனிங் எடுத்திருக்காரு, எல்லாம் தெரிய வேண்டாமா உங்களுக்கு? அப்படின்னா உங்களுடைய வெறும் இந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் கொடுப்பதனால் மட்டுமே ஒரு கரெக்டான ஜோதிடர்களை நீங்கள் எடை போட முடியும். சரியா? அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். இந்த சேனல்ல இனிமே யார் வந்தாலும் சரி, தயவுசெய்து அதை மட்டும் போட்டுட்டு உங்களுடைய ப்ரெசென்ட் ஃபியூச்சரை பத்தியான கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டீங்கன்னா அது நான் என்னால சொல்ல முடிஞ்சது, அதுவே எனக்கு பெரிய பாக்கியம். இதே தான் ப்ரொசீஜர் பாக்கி சேனலுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா பாதி பேர் இருக்க மாட்டாங்க, எல்லாம் பேக் பண்ணி காலி பண்ணி போயிடுவாங்க. ஏன்னா அதுதான் ரியல் டைப் ஆஃப் அஸ்ட்ராலஜி. பாக்கி எல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் கேள்வி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேள்வினா அந்த சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிடையாது. இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் கேள்வி பிஎன் சேனல். உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஎன் சேனல் கேட்டிருக்காரு, செவ்வாய் 12வது இடத்தில் இருப்பதனால் ஜெயில் வாழ்க்கை வாழ்வேனா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஜெயிலுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வெரி குட், சூப்பர் கொஸ்டின். அப்ப ஜெயில்னா தவறு செய்து விட்டு போவதுக்கு மட்டுமே ஜெயில் அப்படின்னா அது கிடையாது. வாழ்க்கையில நிறைய ஜெயில்கள் இருக்கு. அது மட்டுமே ஜெயில்னா அப்ப பாக்கி உள்ளவங்க என்ன பிரச்சனையில இருப்பான்? சில பேர் கல்யாணம் பண்ணி விட்டு ஜெயில் வாழ்க்கை வாழ்பவர்கள் இருக்காரு. மனைவி வந்தவுடன் கம்ப்ளீட் அவருடைய இது எல்லாத்தையும் முடிச்சு அவங்க ஜெயில உட்கார வச்சுட்டாங்க. சில பேருக்கு தொழில்ல அவருடைய பாஸ் போய் ஜெயில பண்ணிடுறாரு, அவருக்கு அங்க போய் ஜெயில் மாட்டிக்கிட்டாங்க. சில பேர் ஃபாரின்ல போய் ஜெயில் வாழ்க்கை. இப்படி பலவிதமான ஜெயில் வாழ்க்கை இருக்கிறது. அப்போ வெறும் ஜெயில்ல போய் நம்ம தவறு செய்து விட்டு கம்பி எண்ணுவது மட்டுமே ஜெயில் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது புரிந்து கொள்ளுங்க. ஜெயில்ல பல வெரைட்டி ஆஃப் ஜெயில் வாழ்க்கை இருக்கு. சரி, இன்னைக்கு அதனுடைய 3 ஸ்டெப்ஸ் என்னங்கிறது பாத்துக்குவோம். ஜோதிடத்துல ஜெயில் வாழ்க்கை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ஜெயில் வாழ்க்கை அப்படின்னா பாப கிரகங்கள் 2, 12, 5 இந்த மாதிரி பாவங்கள்ல இருக்கக்கூடாது. இரண்டாவது, லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து சனி பகவானுடன் சேர்ந்து இருப்பது அது ஒரு வகையான ப்ராப்ளம்னு காட்டும். சரி, இது முதல் ரெண்டுமே கான்கிரீட்டா உங்களால சொல்ல முடியுமா, கேரண்டியா சொல்ல முடியுமா அவர் ஜெயில் போயிடுவாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் மாதிரிதான். செவ்வாய் 12ல் இருப்பதனால் மட்டுமே ஒருத்தர் ஜெயில் வாழ்க்கைக்கு போவாரான்னா அது தவறு. அப்ப என்னதான் கரெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தில் அர்கலா என்று சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அந்த அர்கலால பேர் ஆஃப் ராசிகள் எப்பவுமே இம்பார்ட்டன்ட். அதுல 2, 12, 4, 10, 3, 11 இந்த மாதிரி குரூப் ஆஃப் ராசிகள் இருக்கு. 5, 9 இந்த மாதிரி குரூப் ஆஃப் ராசிகள் இருக்கிறது. அந்த ராசிகளில் கிரகங்களின் நிலையை வைத்து கொண்டு அந்த தசை எப்பொழுது வருகிறதோ அதையும் நோக்கி வைத்து அதற்கு அப்புறம் தான் ஒரு ஜெயில் வாழ்க்கை ஒருத்தருக்கு வருமா அந்த தசையில அந்த பர்டிகுலர் பீரியட்ல தீர்மானிக்க முடியும். வெறும் ஜாதக கட்டத்தில் செவ்வாயோ வேற ஏதாவது பாப கிரகங்கள் இருப்பதன் மூலமாகவே ஜெயில் வாழ்க்கை விடுமான்னு கேட்டேன், வராது.
அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்ப அதை புரிந்து கொள்ள வேண்டும். சோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய எனக்கு வரும், முன்னாடியும் வரும். அப்ப இதை வந்து கரெக்டான இந்த சேனல் வந்து இப்பதான் நான் வந்து அதை டிரைவ் பண்ணிட்டு நான் போயிட்டு இருக்கேன். சூப்பர் கொஸ்டின் உங்களோட பிஎன் சேனல், அப்ரிஷியேட்டட். சரிங்களா? சரி, அதற்கு அடுத்தது சம்திங் இன்ட்ரெஸ்டிங்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப முதல்ல அந்த பிஎன் சேனலுடைய இது வந்து நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஜெயில் வாழ்க்கை அப்படின்னா வெறும் இது மட்டும் கிடையாது. ஓகேவா? அப்ப அதுல 3 டைப் ஆஃப் இருக்கு. அதுல 3வதுல இருக்கக்கூடிய அந்த அர்கலா சிஸ்டம் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுல தான் சால்வ் பண்ண முடியும். ஒருத்தர் வந்து நிஜமாவே ஜெயில் வாழ்க்கை வாழ்வாரா அப்படின்னு. அதற்கு மகாத்மா காந்தியோடைய ஜாதகம் சூப்பர் ஜாதகம். உங்களுக்கு அதை வைத்து நீங்கள் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா மகாத்மா காந்தியோட ஜாதகம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஜோதிடம். ஓகே, ரைட். அடுத்தது கேள்வி கேட்டவர் வந்து சம்திங் இன்ட்ரெஸ்டிங். சம்திங் இன்ட்ரெஸ்டிங் சூப்பர். உங்களுடைய ஐடியில இருக்கிற மாதிரி உங்களுடைய பெயரையும் சேர்த்து நீங்க குறிப்பிட்டீங்கன்னா நான் வந்து அட்ரஸ் பண்ணும்போது ஐ கேன் ஏபிள் டு அட்ரஸ் யுவர் நேம். கரண்ட்லி யூ ஆர் ஹேவிங் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் as ஐடி. அது வந்து நிஜமாவே ஒரு அட்ரஸ் பண்ற இதுல மெத்தட்ல இல்ல. உங்களுடைய ஐடியை கொஞ்சம் உங்களுடைய பேரை சொல்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப அது சொன்னீங்கன்னா எனக்கு அட்ரஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுடைய பேரை வந்து கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை. சரி, உங்களுடைய கேள்வி வந்து மார்ஸினுடைய நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் என்ன? பாசிட்டிவ் அண்ட் குட் குவாலிட்டிஸ் ஆஃப் மார்ஸ் கேட்டிருந்தீங்க. வெரி குட் கொஸ்டின். மார்ஸினுடைய ஆஸ்பெக்ட்னு பாத்தீங்கன்னா பார்வை. அந்த பார்வையுடைய பர்பஸை யாராவது ஜோதிடத்துல இது வரைக்கும் பேசியிருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது பேசியிருக்காங்களா ஏதாவது சேனல்ல? அதை வந்து யாருமே சரியா பயன்படுத்திருக்க மாட்டாங்க. எப்படின்னா இந்த மார்ஸினுடைய 4வதும் 8ஆம் பார்வையும் எதற்காக வைத்தார்கள் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மார்ஸ் அப்படிங்கிறது செவ்வாய்ங்கிறது யாருன்னா ஒரு காவலாளி, ஒரு காவலர். அப்ப அந்த காவலருடைய வேலை என்னன்னா உங்களுடைய வீடை பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய ஷெல்டர் என்று சொல்லக்கூடிய வீடு இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய ஹோம் கண்ட்ரியை பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய எல்லையை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கும் பொழுது எனிமி வந்து நேரா வந்து அடிக்க மாட்டான். அதற்காக அவர் எப்பவுமே பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஒன்று. 2வது 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவத்துலதான் உங்களுடைய ஆயுளை வைத்தார்கள். அப்ப அந்த ஆயுளை வந்து நீங்க ஃபுல்லா அந்த கர்மாவை முடிக்க வேண்டும். அது வரைக்கும் உங்களுடைய ஆயுஸ் இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த 8ஆம் பாவத்திலையும் கொண்டு போய் செவ்வாயை வச்சாங்க. அந்த செவ்வாய் வைக்கிறனுடைய பர்பஸ் என்னன்னா, இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க. ரோட்ல போகும்பொழுது எவ்வளவு நேரவா வந்து வண்டிகள் போய்கொண்டு இருக்கிறது இல்லையா? ஒரு நிமிஷம் நீங்க சென்னையிலயோ ஏதாவது ஒரு மேஜர் சிட்டிலயோ போய் இருந்து கவனிச்சு பாருங்க. வித் செகண்ட்ஸ்ல 100 இலையில வந்து வண்டி அப்படி போகுது, உரசிட்டு போகுது. அப்ப ஆனா ஒண்ணும் ஆகிறது இல்ல. அப்ப அந்த இடத்துல எல்லாம் அந்த செவ்வாய் வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு. ஆக்சுவலா லாஞ்சிவிட்டியை வந்து ஷீல்டு பண்றாரு. ஆக்சுவலா அப்படி செய்யும் பொழுது இந்த மார்ஸினுடைய குவாலிட்டிஸ், நம்ம பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் நம்ம பார்க்க முடியுது. 2வது பாசிட்டிவ் குவாலிட்டி என்ன அப்படின்னா, மார்ஸ் வந்து காலபுருஷ தத்துவப்படி மகரத்துல உச்சமாகிறார். உச்சமாகக்கூடிய அந்த செவ்வாய்க்கு என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 மணிக்கு நம்ம வந்து காலையில 9 மணிக்கு வேலைக்கு போறோம். சில பேர் 8 மணிக்கே கூட போறாங்க. அப்படி போகும் பொழுது 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் நம்ம கொஞ்சம் களைப்பாயிடும். அதுல லஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் சோம்பலா இப்படியே உட்காந்துருப்போம். அப்ப வேலை செய்வதுல கொஞ்சம் எனர்ஜி தேவை 5 மணி வரைக்கும். அப்ப மறுபடியும் அதுல இருந்து மறுபடியும் மீண்டு வருவதற்கு காலையில மாதிரி எனர்ஜி மீண்டு வருவதற்கு தான் செவ்வாயை கொண்டு போய் 12 மணிக்கு நேர் உச்சி வெயில கொண்டு போய் எக்ஸால்ட்னு வச்சாங்க. அப்படி வைக்கும் பொழுது அந்த இடத்துல சூரிய பகவான் டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு. அப்பதான் உங்களுடைய மனசு ஃபுல்லா வந்து நம்ம ஜாப் பண்ணணும், பண்ணி நம்ம 5 மணிக்கு வரைக்கும் கான்சென்ட்ரேஷனா பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாயை அங்க உச்சமடை வைத்தாங்க. சரி, 2வது நெகட்டிவ் குவாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த எந்த குவாலிட்டி பாசிட்டிவோ, இப்போ ஒரு சோல்ஜருக்கு தேவை என்ன? அக்ரெசிவ்னஸும் ஃபைட்டிங் ஸ்பிரிட் எல்லாமே தேவை. அந்த பாசிட்டிவ் தான் நெகட்டிவ்ல ஆங்கரா வருகிறது, கோபமாக வருகிறது, கொந்தளிப்பாக வருகிறது. அப்படி வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, புத்தி இல்லாம சில சமயத்துல செயல்படுவோம். தவறுதலாக ஒரு சில எதிரின்னு நினைச்சிட்டு யாரையாவது சுட்டுறது. அப்புறம் ஐயோ அது எதிரியே கிடையாது, அவர் என்னுடைய நண்பன் சொன்னா அவர் ஆல்ரெடி போயிட்டாரு மேல. சோ இதெல்லாம் நெகட்டிவ் குவாலிட்டி மார்ஸுக்கு. பாசிட்டிவ் குவாலிட்டி இப்ப நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் குவாலிட்டி, அக்ரெசிவ்னஸ், கரேஜ், இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் குவாலிட்டி மார்ஸுக்கு. அதே ரிவர்ஸ பாத்தீங்கன்னா அதே வந்து அவருக்கு நெகட்டிவ் குவாலிட்டியாக இருக்கலாம். 2வது பாசிட்டிவ் குவாலிட்டியில வந்து அவருக்கு
பாதுகாவலர்கள் அப்படிங்கிறதுனால நிறைய ஆயுதங்களை ஏந்த வேண்டி வரும். அப்ப ஆயுதங்களை ஏந்தும் பொழுது சில சமயம் மிஸ்டேக்கன்லி எனிமி நினைச்சு யாரையா சுடக்கூடும். அப்படி சுடும் பொழுது பிரச்சனை வருகிறது. அதற்காகத்தான் இந்த ஜூபிட்டருக்கும் மார்ஸுக்கும் ஒரு பந்தத்தை செய்து வைத்தார்கள். அவர் இருக்கும் இடத்துல அவர் மறையும் பொழுது ஜூபிட்டர் எக்ஸால்ட் ஆவதும், ரிவர்ஸாக அவர் எக்ஸால்ட் ஆகும்போது ஜூபிட்டர் மறைவதற்கான பர்பஸ் அதுதான். அப்போ இது புரிந்து அந்த பாசிட்டிவ் குவாலிட்டி இப்ப அனலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, முத்துபாலான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 25/8/1993 0055 அம்பாசமுத்திரம். வணக்கம் முத்துபாலா, எப்படி இருக்கீங்க? நல்ல கேள்வி. அப்போ நீச்சபங்க ராஜயோகத்துக்கு முதல் எடுத்த தகுதியிலே உங்களுடைய ஜாதகத்துல ஐ திங்க் ரிஷப லக்னம், சந்திரன் இதுல நீசம் அடைந்திருப்பாரு இல்லையா, விருச்சகத்துல. அப்ப அதனுடைய உச்சமாக இருக்கக்கூடிய அந்த இடம் என்னன்னா ரிஷபமே. அந்த ரிஷபத்துல லக்னத்துல இருந்தும் இதுல இருந்தும் உங்களுக்கு கேந்திராக இருந்தால் அது நீச்சபங்க ராஜயோகம்னு முதல் ரூல்லயே உங்களுக்கு கிளிக் ஆயிருச்சு. ஆனா எந்த யோகங்களுமே ஒர்க் ஆக வேண்டும் என்றால் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிடத்துல ஒரு சாஸ்திரம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தேதியில இருக்கிற எல்லா யூடியூப் சேனல்லையும் எடுத்து பாருங்க, தமிழ்ல இருக்கிற சேனல் எல்லாமே எடுத்து பாருங்க. யாராவது ஒருத்தர் இதை பத்தி ஸ்ட்ரெஸ் பண்றாங்களான்னு பாருங்க. ஒவ்வொரு சார்ட்லயும் ஒரு ராஜா இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க ஒரு கண்ட்ரிலயோ இல்லைன்னா ஒரு ஸ்டேட்லயோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயோ வளர்றீங்கன்னா அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல சீஃப் மினிஸ்டர்னா அவர் தான் ஆட்சியாளருங்க. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆட்சியாளர். அவர் என்ன விதிகளை போடுகிறாரோ அதுபடிதான் நம்ம செயல்படுத்த ஆகணும். அவர் என்ன பாலிசி கொண்டு வருகிறாரோ அதை பத்தி தான் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே இருக்க போது. அதனுடைய ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது இப்ப திடீர்னு ஜாதக கட்டத்துல மட்டும் ஆட்சியாளர்கள் எல்லாமே இருப்பாரு, இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்ட கண்டிப்பாக இல்லை. அப்போ ஜாதகத்துல ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு ராணி இருக்கிறார். ராஜா என்ன சொல்றாரோ அதுதான் ராணி கேட்டாகணும். ராஜா என்ன சொல்றாரோ அது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ராஜா எதெல்லாம் ரிக்ரெட் சரியில்லைன்னு சொல்லி தூக்கி வீசுறாரோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்போ அந்த நீச்சபங்க ராஜயோகம் உங்களுடைய ஜாதகத்துல அந்த ராஜா அப்ரூவ் பண்றாரா இல்லையாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஜாதகத்துல யாரு ராஜான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட், உங்களுக்கு ஜாதகத்தை பார்ப்பதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இன்னைக்கு வீடியோ போய் பாருங்க, எவ்வளவு பேர் ஸ்டார்டிங் எங்கேருந்து ஸ்டார்ட் செய்வது அப்படின்னு போட்டு இங்கேருந்து பாருங்கள், லக்னாதிபதியிலிருந்து பாருங்கள், லக்னத்திலிருந்து பாருங்கள், அங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள்னு சொல்லி நிறைய வீடியோ வந்திருக்கும். நீங்க எங்கேருந்து பார்த்தாலும் ஜோதிடத்துல எல்லாமே ஃபால்ஸா முடியும். பலன் சொல்லுங்க, ஒரு பலன் கரெக்டா இருக்கு சொல்லுங்க, நான் வெட்டிட்டு போயிடுறேன். இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா இவர்கள் எல்லாருமே பார்ப்பது ராஜாவை பார்ப்பதே இல்லை. ராஜா தான் மெயின் கேம் பிளேயர். அங்க உங்களுடைய ஜாதகத்துல அந்த ராஜா எங்க இருக்கிறார், அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவருடைய அப்ரூவல் என்ன, அவர் எங்கெல்லாம் பார்வையை செலுத்திக்கிறார், எங்கெல்லாம் அந்த இடத்துல அவருடைய ஆசைகள் இருக்கிறது, அது மட்டும் தான் உங்க லைஃப்ல நடக்கும். எங்கெல்லாம் அவர் வெறிக்கிறாரோ அந்தந்த இடத்துல எதுவுமே எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். சரியா? இப்போ உங்களுடைய ராஜா வச்சு ஒரு பலன் சொல்றேன் பாருங்க முத்துபாலா. உங்களுடைய ஜாதகத்துல ராஜாக்கு பிடிக்காத 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. சாரி, 5 கிரகங்கள் இருக்கு. 1 அல்ல 2 அல்ல, 5 கிரகங்கள் இருக்கு. 1 சந்திரன். அப்ப உங்களுக்கும் உங்களுடைய சந்திரன்கிறது உங்களுடைய ஆக்சுவலா நைசரிக காரக மாதிரி உங்களுடைய அம்மா. அது அந்த அம்மா உங்களுடைய ஜாதகத்துல 3ஆம் பாவத்துல இருக்கு, இல்ல சாரி 7ஆம் பாவத்துல இருக்கு, 7th ஹவுஸ். ராகுங்கிறது உங்களுடைய கேரியர். அப்ப உங்களுடைய ஸ்டார்டிங்லயே கேரியரையும் அம்மாவையும் இருக்கிறதுலயே கம்மியாக இருக்க ராஜா சொல்றாரு. அதாவது நான் எதை சொல்ல வரேன்னா, அந்த ராஜா எவ்வளவு குவான்டிட்டி எல்லாருக்கும் கொடுக்குறாருங்கிறது தானே இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த 2 பேரும் குவான்டிட்டி, உங்களுக்கு கொடுத்த குவான்டிட்டி, உங்களுடைய ராஜாங்கிறது யாருன்னா உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. அந்த ஆத்மாக்கு எவ்வளவு உங்க அம்மா கொடுத்தாங்கிறத நான் பார்ப்பேன். அப்ப உங்க அம்மா அவ்வளவா கொடுக்கல உங்க ஆத்மாக்கு, நீங்க கேட்ட அளவுக்கு உங்களுக்கு ஆத்மாக்கு கொடுக்கல. அதே மாதிரி உங்களுடைய கேரியருக்கு உங்களுடைய ஆத்மாக்கு கொடுக்கல, அது கம்மியாக கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுத்திருக்காங்க, கம்மியாக இருக்கிறது. அப்போ அது பிரச்சனை. 2வது சனி பகவான் என்ன சொல்றாரு,
உங்களுடைய ஸ்பௌஸ், உங்களுடைய மனைவி, உங்களுடைய கல்யாணம் செய்து கொண்டு வரக்கூடிய பார்ட்னர்ஸ் நம்மளுடைய மனைவி, அதுவும் கம்மியா தானே இருக்கு. சரி, அப்ப உங்களுடைய அப்பாவும் உங்களுடைய குழந்தைகளாக சொல்லக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் என்று குழந்தைகள், எது யார் வேணா இருக்கலாம், சப்போர்ட்டர்ஸாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், உங்களுடைய ஃபாதராக இருக்கலாம், அவங்களும் கம்மியா தான் போட்டிருக்காங்க. அப்ப நான் போட்டிருக்காங்கன்னு என்ன சொல்ல வரேன்னா, இந்த ராஜாக்கு கரெக்டான வழியில தானே இவங்க எல்லாம் நடத்தி இருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை. புரிந்துக்கிட்டீங்களா? அப்ப இது மாதிரி பலன் சொன்னாதான் இந்த ஜாதகத்துல ராஜா வச்சு விளையாடுறது. அதனாலதான் நான் வந்து 6 பிளஸ் வெரைட்டி ஆஃப் செஸ் போர்டு பண்ணியிருக்கேன் அஸ்ட்ராலஜில. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செஸ் போர்ட்ஸ். ஏன்னா 32 வருடங்கள் அனுபவங்கிறது அஸ்ட்ராலஜியில வந்து சொல்லிக் கொடுப்பதற்காகவே நான் வந்து உருவானவன்கிற மாதிரி நிறைய டீச்சிங் பண்ணி 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 நிறைய கத்துக்கொண்டதுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்ட்ராலஜி பாத்தீங்கன்னா தனித்தனி ஒரு செக்ஷனாக டிவைட் செய்து ஒரு 8-10 செஸ் போர்டு இது பண்ணியிருக்கேன் நான் வந்து, டிஜிட்டல் செஸ் போர்டு. அதுல ஒரு செஸ் போர்டுல பார்த்ததுல தான் இப்ப நான் எல்லாம் சொன்னேன். இப்போ நான் என்னுடைய மாஸ்டர் செஸ் போர்டுல தான் இதை பார்த்து நான் சொன்னது. இப்ப இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அதெல்லாம் ப்ராப்ளமேட்டிக். சரி, எதுல வந்து மேக்சிமம் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஃபுல்லா ஏதாவது கேரண்டீடானா எதுவுமே இல்லை. ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாலேஜ் மட்டும் சரியாக இருக்கிறது. நாலேஜ் இருக்கிறது. உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா அந்த ஆத்மாக்கு வேண்டதை செய்கிறார்கள் உங்களுடைய சாட்டுப்படி. உங்களுடைய குருக்கள் கரெக்டா உங்களுக்கு வந்து செய்வதை செய்கிறார்கள். ஸோ இவங்கெல்லாம் செய்யறாங்க. நாலேஜும் அதே மாதிரி புக்ஸ் எதெல்லாம் நீங்க படிக்க விரும்புகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து அடையுது. இதெல்லாம் தான் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட். அப்போ நான் நீச்சபங்க ராஜயோகம் எனக்கு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எனக்கு ராஜா அப்ரூவ் பண்றாராங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அவர் அப்ரூவ் பண்ணானா எல்லா யோகங்களும் என் பின்னாடி வருகிறது. அவர் அப்ரூவ் பண்ணலைன்னா எந்த யோகமும் இல்லை. புரியுதுங்களா? இப்போ இந்த சந்திரனுடைய யோகமான நீங்க சொன்னீங்க இல்லையா, நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறதான்னு. அப்ப சந்திரனே அங்க வந்து பிரச்சனையில் இருக்காரு. அவர் உச்சமாக இருக்கக்கூடிய இடத்தை வந்து ராஜா வந்து கம்மியான ஒரு ரிசோர்சஸ் தான் பாக்குறாரு. அப்ப நீச்சபங்க ராஜயோகம் வந்து எனக்கு இன்எஃபெக்டிவா தான், கம்மியா தானே இருக்கு. அப்ப அது வந்து நெக்லிஜிபிள். ஆல்மோஸ்ட் பார்க்கும் பொழுது ஒன்றுமே தெரிவதில்லை. ஆனா எல்லாரும் சொல்றாங்களே ஜோதிடத்துல எனக்கு நீச்சபங்க ராஜி எனக்கு வரவே இல்லையே நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன்? கிட்டத்தட்ட ஒரு 60,000 சார்ட் மேல பார்த்திருப்பேன் நான். அதுல சில பேர்லாம் வந்து கேட்கறதே பரிதாபமா இருக்கும். சார் எனக்கு வந்து யோகங்கள் இவ்வளவு யோகங்கள் இருக்கான்னு, எனக்கு 45 வயசு ஆச்சு, இது வரைக்கும் ஒரு யோகம் வரல, சொன்னவன்லாம் எல்லாம் பைத்தியக்காரன் ஆக்கிட்டு போயிட்டானுங்க. ஒரு லேடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து வந்தவன் பூரா ஜெம்ஸ்டோனா போட்டு கை பூரா ஜெம்ஸ்டோனா இருக்குது, ஆனா இருந்தாலும் ஒண்ணுமே நடக்கல இது வரைக்கும். என்னடா இது கூத்தா இருக்கு, இவ்வளவு ஜெம்ஸ்டோனா கையில அப்படின்னா, எல்லாம் பூரா ஜெம்ஸ்டோன், கை பூரா ஜெம்ஸ்டோன், காலில் தான் இல்லையான்னு தெரியல, கை பூரா ஜெம்ஸ்டோன். ஆனா இவ்வளவு ஜெம்ஸ்டோன் போட்டும் அந்த பெண்மணிட்ட கேட்டது நான் வந்து, நீங்க போட்டதுக்கான பலன் கிடைச்சதா அப்படின்னா இல்லைன்னா. எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க அப்ராக்சிமேட்டான்னு கேட்டா, ஒவ்வொரு ஜெம்ஸ்டோனுக்கு ஒரு 15,000. அப்ப கை பூரா 1.5 லட்சம் 2 கைக்கும். தேவையாங்க இதெல்லாம்? சோ இந்த மாதிரி ராஜா வச்சு ஜோதிடத்தை பார்க்கும் ஜோதிடர்கள் தான் நிஜமான ஜோதிடர்கள். சோ நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? இன்று முதல் ராஜா யாரு, என்னுடைய ராஜா இது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாரு, எந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரு, அவர் யாரெல்லாம் ஓகேன்னு சொல்றாரு, யாரெல்லாம் ஓகே சொல்லல. சோ இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட்னு சொன்னீங்கன்னா then something is valuable there. Okay, fine. Then I am going to a very interesting question. Sagar Joshi, why are you giving this million order information and prediction free of cost, and answer this question? Wonderful. அவர் கேட்கறது, நீங்க இவ்வளவு கொஸ்டினுக்கும் ஃப்ரீயா பதில் சொல்றீங்களே, என்ன உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? இப்ப நான் வந்து அவருக்கு பதில் போட்டேன். என் பின்னாடி வந்து வெள்ளம், நீர்வீழ்ச்சி வந்துகிட்டு இருக்கு இல்லையா, வாட்டர் ஃபால்ஸ். ஸோ the main purpose of human being is all about relationship, and the relationship is always like water, you cannot stop it, and the more you get water, the more your prosperity. So when you are giving
pre-predictions, what is happening is there will be lot of atithis coming. உங்க வீட்டுல அதித்தின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், கெஸ்ட்டை வந்து அதித்திம்போம். அது உங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, உங்க யூடியூப் சேனலுக்கு வந்தாலும் சரி, அவங்கள நீங்க வந்து கரெக்டா உபசரித்து அவர்களை ஹாப்பியாக அனுப்பி வைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, first thing what we have to do for the guests who are coming to our house is to give water. Because why are we giving that? Because when we give water, they are very much pleased because we don't know from where they are coming from. We don't know whether they are thirsty or not. So the moment without asking you are giving it, that person will be very, very happy and they will be blessing you. And that blessings will give you prosperity. Today, Mr. Joshi, what is your name? One moment, Sagar Joshi. Today, Mr. Joshi, today, if I come to a place and I'm saying that I am stranded here and I need help. So because of my channel, there will be a lot of my members. There are a lot of my group also in Facebook. Somebody is recognizing me that I am so and so. And they want to extend the help without any expectation. Huh? So that day is a real day for you. Because when you are stranded without any help, that shows that you are very poor in relationship. So today what I am doing is to enhance my relationship. That is why I have put a waterfall backside of me by saying that relationship means it should flow like water. There should be no conditions. It should be unconditional. So that is why I am helping the people free of cost unconditionally, because tomorrow I know that these same people, if I need some help from these people, I can able to get it. Because what will happen, there will be no selfishness between us. That is the first thing we are breaking. Then the second thing is Atithi. So when you are making the Atithi, who are the guests coming to your channel or to your home, if you make them happy, rest everything will follow automatically. Okay, Mr. Joshi, the same thing I think you should also follow. Thank you very much. Okay, learning is easy. Beautiful. Your question is Sumangali Yogam. What is the placement? Very good question. Learning is easy. But when you are asking question, kindly do let me know which language you prefer to. Okay, anyway, I am answering you in English. See, Sumangali Yogam is coming because of the name Mangal. The natural seventh house of the zodiac is Libra. Seventh house is a house of marriage. And every second house will try to break that marriage, try to reduce the longevity. So the longevity of the marriage has been kept with Mangal. That is why we are all saying that Mangalya Sthana, Mangalya Sthana. We are actually bringing Mars. So when somebody has asked what is the positive quality of Mars, it is one another positive quality because he is also aspecting the 8th house of all the females. So if he's aspecting all the 8th house of the females, that is why most of the females are Sumangali today. Otherwise, all their husbands who are going to job or anywhere, going to buy grocery or not coming or met with an accident, etc. happens. So why all of them are not going? Because majority of the people are leaving. How it is possible? Because of Mars. Okay. Now coming to your question, what is Sumangali Yoga? Very good question. Sumangali Yoga, the 8th house, when you are having a good 8th house, there should be a blessing which should come from trine lots. 1, 5, 9 are all are called as trine houses of astrology. And in these trine houses, the Lakshmi is placed, goddess Lakshmi. She has to bless your longevity of the marriage till the Mangalya will remain. Until then. So, any of these trine lots, when it is getting placed in the 8th house, especially, preferably if I am having Jupiter there, then there will be a lot of Shubh going to happen regarding the longevity of the this thing. So this is what Mangalya Yoga means. The person who has a more longevity of the marriage. For those who are having lesser longevity, that doesn't mean that longevity happens into two varieties. One is the longevity happens from the period of marriage. That is how long you are going to live with your spouse or husband. That is first longevity. Second,
the longevity, that is because of your relationship pattern. You may break the marriage by giving divorce, or they are separated because of no reasons. Then also the longevity is also curtailed. Second, the longevity is curtailed because of the death happening between either of these couples. So both these circumstances, the Mangalya is coming into picture, the Mangal is coming into picture. That is why all the females are praying on Tuesdays for increasing their spouse longevity. And there is also another method in which you can able to increase the longevity of your husband's life or your Mangalya Sthana. But naturally, as per the chart indication, these are all the chart indications that the trine lord should be placed in the 8th house for better. Otherwise, there is a chance of breaking. Any house, whether it is 7th house or any house, the next house is a breaker. Every second house, there is a breaker. That is why the second house is called as Marakasthana. And 7th house is also one of the Maraks. And if you notice, 2nd and 7th, both are being ruled by Venus. So, and all these second houses are having the breaking ability. That means the marriage can able to break. That is possible. That is what it is indicating. Okay. So we are going to the next question today. Fine. Then comes Anu. Anu is asking, sir, I am waiting for my parent Kudumba Sottu. When will I got it? கேட்டிருக்கீங்க. சரி, உங்களுக்கு தமிழ் தான் நீங்க நினைக்கிறேன். சரி. அனு. அனுக்கு என்ன பிரச்சனை? அனு பேரண்ட் ப்ராப்பர்ட்டி. சரி. அனுக்கு அதே தான் கொஸ்டின். உங்களுடைய ஜாதகத்தில் ராஜா யார்? யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் ராஜா யாருன்னு? அந்த ராஜா எப்படி எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அவர் எதன் மூலியமாக இருக்கிறார், அதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்க முடியும். உங்களுடைய இதுல வந்து உங்களுடைய ஜாதகத்துல பார்க்கும்போது உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த இமேஜ் வந்து உங்களுடைய சார்ட்ல 4வது இதுல இருந்தா கூட உங்களுடைய ராஜா என்ன சொல்றாரு? ராஜா சொல்றாரு எனக்கு பிடிக்கல அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது. எப்படி ராஜா ராஜா என்ன சொல்றாரு? ராஜா சொல்றாரு நான் வந்து அப்படியே உனக்கு கொடுத்தா கூட லாஸ் இல்லைன்னா நிறைய ஸ்பெண்டிங் பண்ணி தான் கொடுப்பேங்கிறாரு. அப்படியே நான் கொடுத்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே கொடுத்தாலும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய லாஸ் பண்ணணும், பைசா வேஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் தரேங்கிறார். ஒன்று. 2வது, அந்த பாவத்தில் நிற்கக்கூடிய யாரு தடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 சாயா கிரகங்களான ராகு கேத்து தடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று. 2வது 2 சுப கிரகங்கள் வீனஸ் ஜூபிட்டரும் அதே இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்ப வீனஸ்ங்கிறது உங்களுடைய 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஃபேமிலியும் உங்களுடைய கணவரும். அடுத்தது 9ஆம் பாவம் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர். அதுக்கப்புறம் 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேத்து வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தடங்கலாக இருக்குது. அப்ப அந்த கேத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, உங்களுடைய வீட்டினுடைய முதியவர்கள். சில பேர் அவங்க வாழணும்னே இல்லை, அவங்க ஆல்ரெடி இந்த பூலோகத்தை விட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. உங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவங்களுக்கு பிளெஸிங்ஸோ இன்ட்ரெஸ்டோ அவங்க உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அவங்களுடைய பிளெஸிங்ஸை நீங்க எப்படி பண்ணணுங்கிறது பாருங்க. ஒன்று. 2வது, கணபதிக்கு பிரீத்தி செய்து கொள்ள வேண்டும். ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கணபதியை பிரார்த்திக்க வேண்டும். அப்படி பிரார்த்திச்சீங்கன்னா உங்களுக்கான அந்த தடங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக விலகி வரும். அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு கணபதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னா எனக்கு கணபதி பிரார்த்தனை செய்து கொண்டாலே போதுமானது. சரி, கணபதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே. ரெண்டாவது,
நித்யாங்கிறவங்ககிட்ட நான் அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் வந்து திருப்பி அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அவங்க திருப்பி பதில் போடாம விட்டாங்க. நித்யா வந்து நித்யா, ஐ திங்க் யூ ஷுட் ரெஸ்பாண்ட் டு மை கொஸ்டின்ஸ் whenever I am asking because I am handling so many things. So whenever I am asking, kindly help me. Then I can also help you. Okay? Fine. Second வந்து அடுத்த கொஸ்டின் வந்து after this learning is easy, there is another question coming from ஜெயராமன். ஜெயராமன் வாங்க, எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சேனல? பண்ணலைன்னா பண்ணிக்கங்க சார். சரி, ரைட். நான் பிசினஸ் மேன் ஆவேனான்னு கேட்டிருக்கீங்க. சக்சஸ்ஃபுல் அஸ் பிசினஸ் மேன் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? சரி, உங்களுடைய ராஜா யாரு, எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சரி, உங்களுடைய ராஜாவே வந்து பிரச்சனையில் இருக்காரு தம்பி. நீங்க வந்து பிசினஸ் அப்படின்னால அந்த பிசினஸ்னுடைய மெயினான ஆளு யாருன்னு தெரியுமா? பிசினஸ்க்கு வந்து மெயினான ஆளு வந்து மெர்க்குரி. ஆனா சில யோகங்கள் இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த மெர்க்குரி. ஒரு நிமிஷம் பாக்குறேன். மெர்க்குரி யோகத்துல இருக்காருன்னா பிரச்சனை இல்லை. சரி, யோகத்துலதான் இருக்காரு. மெர்க்குரி வந்து யோகத்துலதான் இருக்காரு. ஆனா இந்த சூரியன் வந்து என்ன பண்றாரு, அந்த யோகத்தை கெடுக்கிறதுக்கு அவர் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்க? இந்த இடத்துல. அப்ப உங்களுடைய ராஜா புதன் என்று சொல்லக்கூடிய இந்த ராஜா. அந்த ராஜா என்ன பண்றாரு, உங்களுக்கு தொழிலை கொடுத்து பிசினஸ்ல மோகத்தை கொடுத்து எல்லாம் செய்கிறாரு. ஆனா சூரிய பகவான் அங்க மறைந்து விடுகிறார். அவரும் ஓகே. இதெல்லாம் செஞ்ச பிறகு ஒரு இதற்கு எங்க ஒரு நிமிஷம், ஃபைன். 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியது 7ஆம் பாவம் தான் ஜூபிட்டர். சரி, அதுவும் சரி. உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு மெயினான ப்ராப்ளம் வந்து யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு ஜாதகத்துல ராஜாக்கு யாரை பிடிக்கலங்கிறது சொன்னேன்னு பாக்கி அதுல போகாம இருந்தாலே பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு இமேஜ் வருவது அவருக்கு பிடிப்பதில்லை. யாருக்கு? இல்ல, இமேஜ்னு கூட சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. அவர் யாரு உங்களுடைய ஜாதகத்துலன்னா செவ்வாய். செவ்வாய் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸோ இல்லைன்னா குழந்தைகள். கல்யாணம் ஆயிருச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிருச்சுன்னா குழந்தைகளோ இல்லைன்னா உங்களுடைய பிரதர்ஸ்ங்கிற உங்களை சப்போர்ட் பண்றாங்க இல்லையா, சபார்டினேட்ஸ், அவங்க மூலியமா மட்டும்தான் ரிசோர்சஸ் குறைவா இருக்கு. அங்க வந்து கம்மி, அவ்வளவு ஜாஸ்தி கொடுக்கப்படவில்லை. ரெண்டாவது, இந்த உங்களுடைய ஜாதகம் வந்து கன்னியா ராசி லக்னம், மகரத்துல சந்திரன். ஸோ உங்களுக்கு கொடுக்கப்படாத அந்த 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லோன் கேட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் ரிசோர்ஸ் குறைவு. நீங்க பிசினஸ் கேட்டதுனால சொல்றேன். ஏன்னா பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னா லோன். அந்த லோன் வந்து ஈஸியாக உங்களால வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஈஸியாக வாங்க முடியாது. ரெண்டாவது, அப்படியே லோன் வாங்கினீங்கன்னா கூட நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அது மூலியமாக வரும். அதனால அது மட்டும் நீங்க தீர்மானம் பண்ணி பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். உங்களுக்கு பிசினஸ் ரிலேட்டடா வரக்கூடிய நல்ல ஜாதகம் தான். ஆனா அந்த சூரியன் வந்து இந்த 12வது பாவத்துல இருக்கிறதுனால ஒரு லாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களால மேல போக முடியும். அதை நான் வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்ஸையோ லாஸையோ உங்களால உங்களுடைய வாழ்க்கையில இருந்து மாற்றவே முடியாது. எஸ்பெஷலி தொழில்ல நீங்க நல்ல நிலைமையில வந்தா கூட ஒரு லாஸ் என்பது உறுதியாக உங்களோட லைஃப்ல உண்டு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஜாதகத்துல பாக்கி தடைகளோ பிரச்சனைகளோ அதெல்லாம் பெருசா காணப்படுவேன். ராஜா வந்து ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. சரியா? அப்ப அது ஒரு பிரச்சனை இல்லை. பிசினஸ்க்கு வந்து நிறைய அதுதான் உங்களுடைய மெயினான இன்ட்ரெஸ்டும் கூட. பிசினஸ் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. வாழ்க வளமுடன். ரெண்டாவது, ஸ்டார் பிங்க்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்டார் பிங்க், வணக்கம் சார். ரெட்ரோகிரேட் எக்ஸால்டட் பிளானட் 8th ஹவுஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வீனஸ் என்ன பலன் தரும்? அந்த ஜோதிடம் மூலமா டிப்ரெஷனுக்கு ரெமடி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு சில கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. டேட் ஆஃப் பர்த் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். வி ஹவ் நாட் கிவன் தி டேட் ஆஃப் பர்த். ரெண்டாவது, ஹரிஹரன் ஒருத்தர் கேட்டிருக்காரு.
அவர் வந்து ஐ எம் ஃப்ரம் சென்னை, கேன் யூ ப்ரிடிக்ட் மை ஃபியூச்சர் லைஃப் அண்ட் வாட் பிஸ்னஸ் ஐ கேன் டூ ஃபார் மை ஃபியூச்சர். தென் அவரே என்ன கேட்டிருக்காருன்னா, ஒன் அஸ்ட்ராலஜர் ஆஃப்டர் ப்ரெடிக்டிங் மை பர்த் சார்ட் ஹி செட் தட் ஆஃப்டர் 19 ஐ won't go with family, I will be against and I said I will face problems in UG studies, I won't clear my arrears and I may drop college studies, but I am doing my PG and finished my UG and no history of arrears. I am 22 till now, I am no problem அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக் so far. ஹரி, உங்க பேர் என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. ஹரிஹரன். சூப்பர் ஹரிஹரன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட போனேன், அவர் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்ல வந்து இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லி நிறைய சொன்னாரு. ஆனா ஒண்ணுமே நடக்கலையே. என்னுடைய ஜாதகத்துல அது நான் நல்லா தான் படிச்சு முடிச்சிட்டேன். அவர் வந்து காலேஜ் டிராப் அவுட்னாரு. நான் அதை விட சூப்பரா படிச்சு முடிச்சிட்டேன் தான் சொன்னீங்க. வெரி குட். இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஸ்டினும் இது மாதிரி இருந்தா தான் நல்லது. சரி, இவரோட இதுல முதல்ல பாத்துருவோம். ராஜா எங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ராஜா தான். ராஜா நல்லா இருந்தா பாக்கி எல்லாம் நல்லா தானே இருக்கும். சரி, ராஜா வந்து ஓகே, ராஜா வந்து 9வது இடத்துல இருக்காரு. ஓகே, அல்ல நவாம்சத்துல. சரி, அப்ப நவாம்சத்துல 9வதுல இருக்கக்கூடிய ராஜா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் எங்கேயோ எழுதி வச்சிருக்கேன் உங்களுடைய ஜாதகத்தை வந்து எடுத்த உடனே சொல்லிடலாம்ப்பா. வெரி வெல்தி, நல்ல பயசாக இருக்கலாம், என்ன சொல்றது, தெய்வ பக்தியாக ஃபார்ச்சுனேட்டாக இருக்க வேண்டும் என்பதுதான் அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துக்கு. ஓகேவா? அதனால எல்லா வளம் பெற நல்ல வாழ்த்துக்கள். உங்களுடைய ராஜா வந்து எடுத்த உடனே வந்து யாரு கூட உட்கார்ந்துருக்காருன்னா 8ஆம் பாவத்தினுடைய அதிபதி கூட உட்கார்ந்துருக்காரு, 11ஆம் லாபாதிபதி கூட உட்கார்ந்துருக்காரு. எல்லாம் ஃபைன். உங்களுக்கு அங்கேருந்து அம்மா வந்து சூப்பரா சப்போர்ட்ல இருக்காங்க. ஆனா அம்மாவுக்கு வந்து ஏதோ பிரச்சனை காணப்படுகிறது ஜாதகத்துல. அம்மா ஆனா அருமையாக சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு. பட் அம்மா மூலியமாக சில பிரச்சனைகள் காணப்படுகிறது. 2வது வேற என்ன உங்களுடைய ஜாதகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா 3, 6 ஓகே. ரிலேஷன்ஷிப், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ராஜாவுக்கு வந்து அவர் அவ்வளவா பிடிக்கல. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் அவருக்கு பிடிக்கல. அப்ப கல்யாணம் எல்லாம் ஆயிருச்சு அப்படின்னா அதுல என்னாவது இருக்காங்கிறத பாருங்க. 2வது உங்களுடைய அம்மாவுடைய இதுல வந்து நான் சொன்ன மாதிரி எடுத்தெடுப்புலயே உங்களுடைய அம்மாவுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டா இருந்தா கூட அம்மாவுக்கு ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் காணப்படுகிறது ஜாதகத்துல. அது என்னங்கிறத பாருங்க. பாக்கி வந்து உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரொம்ப ஆகா ஓஹோன்னு இல்லைன்னா கூட ஒரு விதம் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துதான் வச்சிருக்கு. அதனால அது பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுடைய ஜாதகத்துல ஒரே ஒரு பிரச்சனை காணப்படுவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கு ப்ராப்ளத்துல இருக்கு. அது மட்டும் என்னங்கிறத கொஞ்சம் பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சார்ட் நல்ல சார்ட் தான். 2வது பிசினஸ் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில போகக்கூடாது. இந்த ஜாதகர் வந்து போனார்னா தீத்துரும். உங்களுக்கு என்ன தேவை, என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க நீங்க? ஹரிஹரன், வாட் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர் லைஃப், வாட் இஸ் மை பிசினஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ உங்களுடைய லைஃப்ல வந்து நான் எடுத்தோடனே சொல்லியாச்சு, இது நல்ல ஜாதகம். நீங்க வந்து பிசினஸ் ஆக்டிவிட்டிக்கு போக வேண்டாம், பார்ட்னர்ஷிப்புக்கு போக வேண்டாம், திருமணம் வாழ்க்கையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பாக்கி வந்து சூப்பரா தான் இருக்கு எல்லாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது வந்து உங்களுடைய ஜாதகப்படி நீங்க என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
உங்களுடைய தொழிலும் வந்து நீங்க படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி தொழில் நீங்க பண்ணலாம். 2வது வந்து உங்களுடைய இதுல வந்து ஒர்க் ரிலேட்டட், அதாவது நம்ம லேபர் போட்டு ஒர்க் பண்ற மாதிரி ஜாபா இருக்கணும். இது ராகுவுடைய இது இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி லைன் இல்லைன்னா ஃபாரின் இந்த மாதிரியான சான்சஸ் எல்லாம் உங்களுக்கு வரலாம். அதெல்லாம் நீங்க எடுத்து தைரியமாக செய்யலாம். ஆனா எது செய்தாலும் உங்களுக்கு ப்ரொஃபஷன்லயும் இல்லைன்னா லாப பாவத்திலையும் நீங்க படித்ததுக்கான வேலையும் எல்லாமே அழகா திருப்தியாக அமைந்திருக்கிறது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க வளமுடன். 2வது நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்கணும் உங்களுடைய ஜாதகம் படியாக. சரியா? அது ஒன்றுதான் ஒரு இதுல காட்டுது. மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர்கிட்ட டீல் பண்ண வேண்டி இருக்கும் ப்ரொஃபஷன்ல. அதனால அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ தோஸ் ஆர் ஆல் யுவர் இது ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு இந்த தசாம்சத்துல கூட 3ஆம் பாவத்துல கூட இந்த இது இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சுவலா தொழில் முறைப்படி பார்த்தா நீங்க வந்து ஜாபுக்கு போய் தொழில் லேபர் டைப் ஆஃப் ஒர்க், அதாவது அதாவது நம்ம இதை போட்டு ஒர்க் பண்ணணும். லெபோரியஸ் ஒர்க்கா நம்ம பண்ணணும். அப்படி பண்ணுங்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா ஃபாரின் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பண்ணலாம். இல்லைன்னா கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஃபீல்டில் யூ கேன் கோ. டிராவலிங் இந்த மாதிரி டிராவலிங் நிறைய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வரும் லைஃப்ல. ரிலேஷன்ஷிப் இந்த சென்ஸ் தொழில் ரீதியாக. ஓகே, அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கிறது. நான் பொதுவே சொன்ன மாதிரி இந்த ஜாதகம் வந்து சூப்பர் ஜாதகம். நன்றாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து இதுவும் பிரச்சனை இல்லாம முடியட்டும். நன்றி, வணக்கம். 2வது நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இப்ப ஆன்சர் சொல்லணும் இல்லையா? நீங்க கேட்டதுல இந்த 2012 எனக்கு வந்து இதெல்லாம் வந்து பிரச்சனைன்னு சொன்னார் ஒரு ஜோதிடர். ஆனா எனக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப அந்த தசை நடத்தக்கூடிய அந்த தசை, இப்ப அஸ்ட்ரோ ஸ்ரீகிருஷ்ணனுடைய தசையில அந்த தசை தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இருங்க. அந்த திசையில தான் எனக்கு வந்து அந்த அம்மாவுடைய சில தாக்கங்கள் காணப்படுகிறது. அது என்னங்கிறத நான் பார்க்கணும். ஒரு நிமிஷம். ஸோ பொதுவே வந்து அந்த டைம்ல நிறைய மாறுதல், அதாவது ஒன்று மாறுதல் வர வேண்டும், இல்லைன்னா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கணும். அந்த டைம்ல லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கணும். சில தடுமாற்றங்கள் சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்குமே தவிர டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஆயிருப்பீங்க நீங்க 2012 இருந்து. சரியா? அந்த அந்த பாசிபிலிட்டிலாம் இருக்கு. பொதுவே வந்து ஜாதகம் ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மறுபடியும் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா மறுபடியும் போடுங்க, அப்புறமா பார்ப்போம். சரியா? ஓகே. அடுத்தது வினி. சூப்பர் வினி. கொஸ்டின் அருமையா கேட்டிருக்கீங்க. நவாம்சம் எதற்காக பார்க்கிறார்கள்? திருமணத்திற்கு நவாம்சத்தை எதற்காக பார்க்க வேண்டும்? வினி, ஐ திங்க் நீங்க வந்து என்னுடைய வீடியோவை சரியா பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இதற்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நவாம்சம்னா 9வது பாவம்னு அர்த்தம். நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மார்வல்ஸ் ஆஃப் 11th ஹவுஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க டைப் பண்ணாலே தெரியும். யூடியூப்ல என்னோட முதல்ல எடுத்தோடனே வரும். ஒவ்வொரு பாவத்திற்கும் 11வது பாவம்ங்கிறது லாபஸ்தானம், 7ஆம் பாவம்ங்கிறது திருமண பாவம். அப்படின்னா 9வது பாவமாக இருக்கக்கூடிய அந்த பாவத்திற்கு 11வது பாவம்ங்கிறது லாபஸ்தானம். அதனாலதான் நவாம்சத்தை திருமணத்திற்காக பார்க்க வேண்டும் என்கிறோம். ஏன் அப்படின்னா 2 ஜீவன்கள் வந்து சில அக்ரிமெண்ட்ல வரீங்க ஒண்ணுக்கு ஒன்றாக. தர்மத்தின் மூலியமாக அக்ரிமெண்ட்க்கு வரீங்க. தர்மம், நாங்க 2 பேருமே சில தர்மங்களை கடைபிடிப்போம்னு வரீங்க. என்ன தர்மங்கள்? ஆண் இன்னொரு பெண்ணை பார்க்காமல் இருப்பதும், திருமணத்திற்கு பிறகு பெண் இன்னொரு ஆணை பார்க்காமல் இருப்பதற்கும், அவர்களுடைய குழந்தைகளை பேணி காக்க வேண்டும், அவர்களுடைய ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்ல அவங்களுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அது மாதிரி பல விதமான கைட்லைன்ஸ்ல நம்ம கோட்பாடுகள் சைன் பண்ணி தான் மேரேஜ்ங்கிற கட்டத்துக்கு வரும். அப்படி செஞ்சு கொண்ட பிறகு கடவுள் வந்து நீ இத்தனை அக்ரிமெண்ட்டுக்கு நீ சைன் பண்ணதுனால நான் உனக்கு சில லாபங்களை கொடுக்கணும் இல்லையாங்கிறதுனால தான் அந்த லாபத்தை அங்க 7ஆம் பாவத்துல வச்சார்.
ஆனா சில பேருக்கு அந்த லாபம் ஒர்க் ஆகாம இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தர்மத்தை ஒழுங்காக செய்யாம இருப்பதனால. தர்மங்களை ஒழுங்காக கடைபிடித்து போபவர்களுக்கு அந்த 7ஆம் பாவம்ங்கிறது லாபஸ்தானம் ஒர்க் ஆக வேண்டும். ஆனா சில பேருக்கு சில ஜாதக குறைபாடுகள் காரணமாக அது ஒர்க் ஆகாது. ஆனா நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆயிரும். அதுதான் அதனுடைய தன்மை. ஏன்னா 2 ஜீவன்கள் வந்து இணையும் பொழுது, திருமணம் என்ற பந்தத்துக்கு இணையும் பொழுது, அவர்கள் 2 பேருடைய வாழ்க்கை முறையும், அவர்கள் 2 பேரும் சேர்ந்ததுனாலேயும் வாழ்க்கை பல கோணங்கள்ல மாறலாம். சில பேருக்கு நல்லதாக மாறலாம், சில பேருக்கு மோசமாக மாறலாம், எப்படி வேணா ஆகலாம். அதனாலதான் 11வது பாவத்தை லாபஸ்தானமாகவும் வைத்தார்கள், பனிஷ்மெண்ட் ஆகவும் வச்சாங்க. அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். லாபஸ்தானம் தான் ஆக்சுவலா வர வேண்டும். தர்மத்தை கடைபிடித்தால் லாபஸ்தானம், அதர்மத்தை கடைபிடித்தால் பனிஷ்மெண்ட். புரியுதுங்களா? சிம்பிள். அதுதான் நவாம்சம். அப்ப எந்த பாவத்திற்குமே 11வது பாவத்தை பார்த்தால் அந்த பாவத்திற்கு எதற்காக அதை வைத்தோம் என்பது தெரிந்துவிடும். நவாம்சத்தை எதற்காக வைத்தோம்னா 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய திருமணம் அங்கிருந்து பார்க்கப்படுவதனால், அந்த லாபஸ்தானம் அங்க இருப்பதனால் அது திருமணம் வச்சோம். ஓகே, நன்றி. அதற்கடுத்தது இன்னொருத்தர் வந்து கேமிங் வித் உதய் சார் வணக்கம். என்ன ஜாதகத்தில் ஆருட லக்னம் சொன்னீங்க, அந்த சம்பந்தமா வீடியோ போடுவதாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா போடுறேம்மா. ஏன்னா ஆருட லக்னம் மட்டும் இல்ல, எனக்கு நிறைய இது போடணும்னு ஆசை. ஆனா அதுக்கான சமயம் ஒன்னொன்னத்துல வரும் பொழுதுதான் வரும் இல்லையா? சரி. அடுத்தது ஆரிஷ் கேட்டிருக்காரு. 18/4/1990 9/5 7ஆம் அதிபதி செவ்வாய் லக்னாதிபதி சுக்கிரன் இணைந்து 10ல் கும்பத்தில் இருக்கிறார். அது நல்லதான்னு கேட்டிருக்கீங்க. ஆரிஷ்க்கும் அதே பதில் தான். உங்களுடைய ஜாதகத்தில் யார் எங்க இருக்கிறார் என்பதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது தம்பி. என்னது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்களுடைய ராஜா அந்த செவ்வாயையும் சுக்கிரனையும் அப்ரூவ் பண்றாராங்கிறது தான். உங்களுடைய ஜாதகத்துல ராஜா எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டிருக்கீங்க? கேள்வி என்ன? இணைந்து 10ல் கும்பத்தில் உள்ளார், செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம், சுக்கிரன் சதய நட்சத்திரம், நல்ல அமைப்பான்னு கேட்டிருந்தீங்க. வெரி குட். இந்த லக்னா அந்த உங்களுடைய ராஜாக்கு அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு மீடியம் லெவல்ல தான் இருக்காரு. எது? அந்த வீனஸும் மார்ஸும். அதனால என்ன எனக்கு குணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிறந்த இது என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. பிறந்த இது வந்து மெர்க்குரி. சரி. சரி. அது நல்ல அமைப்பான்னு கேட்டீங்க இல்லையா? அப்போ வீனஸும் மார்ஸும் சேர்ந்து இருப்பது ராஜாக்கு வந்து ஓகேன்னுலாம் சொல்லல. ஓகே. அந்த உங்களுடைய கட்டத்துல இருக்கிற ராஜாக்கு அது பாதகஸ்தானம். அதனால இந்த வீனஸ் மார்ஸ் சேரும் இடத்தினால் திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த பந்தத்திற்கு வரும் பொழுது நான் வந்து சில கொஸ்டின் மார்க் அங்க வைக்கிறேன். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்ல ஒரு கொஸ்டின் மார்க் விழுகிறது. அப்ப அது மட்டும்தான் அங்க பிரச்சனை. சரி. 2வது, ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் 6 இடங்களுக்கு உணவு கொடுக்க முடியும், 6 இடங்களுக்கு உணவு கொடுக்க முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலை. எல்லாருக்குமே எல்லா பாவங்களுக்கும் 12 பாவங்கத்துக்கும் ஃபீட் பண்ண சாப்பாட போட முடியுமானா முடியாது. அப்போ நீங்க வந்து எந்தெந்த பாவங்களுக்கு சோறு போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பாவத்திற்கு சோறு போடுவதில்லை. எந்த பாவத்திற்கு? உங்களுடைய மனைவிக்கும் பினான்சியல் மேட்டர்ஸ்க்கு, ஃபேமிலிக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுக்கறது இல்ல. அப்ப அந்த வீனஸ், மார்ஸ் இருந்து என்ன பலன்? நான் இப்பதான் பின்னாடி சொல்லிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட கேட்கும் பொழுது, என்னுடைய பின்னாடியில நீங்க ஏன் இலவசமாக பதில் சொல்லிக் கொள்கிறீர்கள் எல்லார்கிட்டயும் பலன் படுகிறதுன்னு கேட்டேன். நான் பின்னாடி என்ன சொன்னேன்? அத நீர்வீழ்ச்சியை காட்டி ரிலேஷன்ஷிப் எவ்ரிதிங்னேன். அப்ப இந்த வீனஸ், மார்ஸ் எதற்காக அப்படின்னா, ஒன்று கல்யாணத்தை குறிக்கக்கூடியது. இன்னொருத்தர் வந்து பிரம்மச்சரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்.
2 பேரும் சேருவது திருமண வாழ்க்கைக்கு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ வோன்ட் சே இட் இஸ் குட். அப்ப எதற்கு நல்லது, எதற்கு கெட்டதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா உங்களுடைய ஜாதகத்துல ராஜாக்கு அது பாதகஸ்தானம். அதனால அவரும் வந்து பெரிய லெவல்ல அது சப்போர்ட் பண்ணல. மீடியம் லெவல்ல தான் இருக்கு. ஆனா ஓகேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஓகேவா? அதுதான் ப்ராப்ளம் அங்க. யாரு? உங்களுடைய ராஜா. அடுத்தது உங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறதுல சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபேமிலில ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்ல யூ ஹேவ் டு டேக் எக்ஸ்ட்ரா கேர். ஏன்னா இது 2மே வந்து ஃபினான்ஸ் இதுல எல்லாம் வந்து அது பார்த்துக்கணும் எப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப இந்த வீனஸ், மார்ஸ் நீங்க கேட்டது வந்து எதற்கு நல்லது, எதற்கு நல்லது இல்ல. எதுவுமே ராஜா பேஸ்டுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ராஜா ஜாதகத்தில் எங்க இருக்கிறாரோ, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. சரி. அதற்கடுத்த கேள்வி, கலைவாணி. கலைவாணியோட கொஸ்டின் வந்து ராசி கட்டத்தில் 7ஆம் பாவத்தில் குரு, பாவகத்தில் குரு உச்சமாகி இருக்கிறார். பலன் எப்படி இருக்கும்? தனுசு லக்னம். சூப்பர். சூப்பர் கேள்வி. ஜூபிட்டர் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கிறார். ராஜா ராஜாக்கு எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்கும் பிரச்சனையான இடத்துல தான் இருக்கிறார். அப்ப அந்த ஜூபிட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கேரியர். அப்ப அந்த கலைவாணிக்கு தொழில் ரிலேட்டடா ஏதாவது நீங்க கேட்டு எங்கிட்ட வந்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், அம்மா இதுல வந்து இதே இல்லையேம்மா, பொட்டன்ஷியலே இல்லையே, நீங்க எதற்காக அந்த கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தொழிலுடைய இம்பார்ட்டன்ட் ஆளு வந்து தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஆளு வந்து குரு. அந்த குரு வந்து பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்தது மட்டும் இல்ல, ராஜா வந்து அதுக்கு அப்ரூவல் இல்லாம இருக்கிறார். ராஜாக்கு வந்து அது ரொம்ப மோசமான நிலைமையில ஜூபிட்டர் உட்கார்ந்து இருக்கிறதுனால, அந்த இடத்திற்கான ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது. பலன் வர மாட்டேங்குது. ரொம்ப அப்படியே வந்தாலும் ரொம்ப குறைவான பலன் வருகிறது. எதற்கு எந்த எந்த மேட்டர்ஸ்ல 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய மேரேஜ் ஆகட்டும், ஜூபிட்டர் வந்து உங்களுக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அ உங்களுடைய ராஜாக்கு வேண்ட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய ஆளு வந்து ஜூபிட்டர். ராஜா வந்து எங்கேயும் மூவ் பண்ண மாட்டாரு. ஒரு ஜாதகத்துல ராஜா அப்படியே தான் இருப்பாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பூரா ராணிக்கு குடுத்து, ராணி தான் எல்லாம் ஃபீடு பண்ணணும் ராஜாக்கு. அந்த ராணி உங்களுடைய ஜாதகத்துல இருக்கும் அந்த ராணி ஜூபிட்டர். அந்த ராணி என்ன ஆகுது? ராணி சொல்றா, "ராஜாவாவது பூஜாவாவது போடா, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்ட்டு" உட்கார்ந்துருக்கு. அப்ப நானே இங்க பிரச்சனையில இருக்கேன். ராஜாக்கு எங்கேருந்து போய் நான் இது சொல்றதுன்னு உட்கார்ந்திருக்கும் பொழுது, அந்த கேரியரும், திருமணம் இது போன்ற இதெல்லாம் வந்து அடிபடுகிறது அங்க. புரியுதுங்களா? அதான் பிரச்சனை உங்க ஜாதகத்துல. ஐ திங்க் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். ஓகே. அடுத்தது அதிதி குட்டி கவி. இஃப் பிளானட் சிட்ஸ் இன் 2nd அண்ட் 6th அண்ட் 8th ஹவுஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பவர்லெஸ் பிளானட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சூப்பரான கொஸ்டின். அதற்கு முன்பாக நான் வந்து அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். நம்ம தான் கொஸ்டினுடைய ஆட்களாச்சே. கொஸ்டின் கேட்காம விட்டுருவோமா அப்படின்னா கொஸ்டின் கேட்டோம். என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா, அது எதனால் அந்த மறைவு ஸ்தானம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியலையே அப்படின்ட்டாங்க. சரி, அதையும் நம்ம போட்டுருவோமா அப்படின்னோன்னா, சரி பார்ப்போம். இருங்க ஒரு நிமிஷம், அதுல காட்ட முடியல. சரி, எனிவே நீங்க நார்த் இந்தியன் சார்ட்ட பாருங்க. ஒரு எம்டி சார்ட்ட பாருங்க கவி. அதுல பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் சார்ட்ல மிடில்ல வந்து டைமண்ட்ஸ் இருக்கும், பார்த்திருப்பீங்க. இப்படி டைமண்ட் இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டைமண்ட் போட்டிருப்பாங்க. டைமண்டா இருக்கும். ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதற்கு மேல இருக்கக்கூடிய பாவங்கள் இன்வெர்டட் இமேஜாக உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? இன்வெர்டட் இமேஜா. இப்ப நான் வந்து ஒரே ஒரு இது காட்டுறேன். நான் இதே ஜாதகத்தை நான் வந்து டிஸ்பிளே உங்களுக்கு இதுல போடுறேன் பாருங்க. நார்த் இந்தியன் சார்ட்ல போடுறேன்.
சரி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இன்வெர்டட் இமேஜ் இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஸ்பாட் லைட்ல போடுறேன் ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப பாருங்க இதெல்லாம் வந்து வெளிச்சம் இருக்கக்கூடிய இடங்கள். எங்கெல்லாம் வெளிச்சம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா இந்த இதற்கு இங்க ஒரு இடம், இங்க வெளிச்சம் இல்லை, இங்க வெளிச்சம் இல்லை, இங்க வெளிச்சம் இல்லை, இங்க வெளிச்சம் இல்லை. இந்த இடங்கள் எல்லாம் 2, 6, 8 2, 6, 8, 12 இந்த இடங்களுக்கெல்லாம் வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய வெளிச்சத்தை வந்து ஷேடோவாக மாற்றி விடுகிறது. நம்ம 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 நம்மளே நிற்கும் பொழுது நம்மளுடைய நிழல் வந்து நம்மளுடைய நிழல் வந்து விழாமே நம்ம நடக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப அந்த நிழல் விழும் இடங்கள் எல்லாம் இந்த 2, 6, 8, 12ங்கிற இடத்துல வந்து நிழல் விழும் இடங்கள். இதுல ஒரே ஒரு இடத்தை வந்து கடவுளா காப்பாத்திடுறாரு. அது என்ன இடம்னா 2ஆம் பாவத்தை காப்பாற்றி விடுகிறார். அந்த இடத்துக்கு நிழலை விடுவதற்கு சம்மதிக்கவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடம் வந்து நம்மளுடைய ஃபேமிலி, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபினான்ஸ், உங்களுடைய சஸ்டினன்ஸே அதுல தான் இருக்கு. நீங்க இந்த வேர்ல்டுல வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்வதற்கான அந்த அர்த்தமே 2ஆம் பாவத்துல தான் இருக்கு. ஃபேமிலினால தான் வாழறோம் எல்லாருமே. சாப்பாட்டுக்கு தான் எல்லாரும் வாழ்றோம். அதனால அந்த இடத்துக்கு வந்து சனி பகவானின் ஆதிக்கத்தை செலுத்த விடுவதில்லை. ஷேடோங்கிறது சனி பகவான். சனி பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா பவர்ட்டியை கொடுக்கக்கூடியவர். நாளைக்கு உள்ள உணவே உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க வாழுவீங்களா? வாழ்வதில் அர்த்தம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. அதனால அந்த 2ஆம் பாவத்திற்கான நிழலை அகற்றி விட்டார். யாரு? ஹரி அப்படிங்கிற அந்த கடவுள். பாக்கி 6, 8, 12 இடங்களுக்கு சனி பகவானின் ஆட்சி இருப்பதனால அதை வந்து நம்ம துஸ்தானா என்று சொல்கிறோம். எதுனா ஜோதிடத்துல. அதனால அந்த 6, 8, 12 ஆன இடங்கள் துஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. அதனாலதான் அதை மறைவு ஸ்தானம்னு சொல்றோம். புரியுதுங்களா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகமாக ட்ரீட் பண்ணப்படும். சோ உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து இந்த வீடியோ இங்கே